வணக்கம் மகளே, என்ன செய்வீங்க? நான் பாருங்கள், முருங்கைக்காய் குழம்பு வச்சுருக்கேன். பக்கத்து வீட்டில் முருங்கை மரம் இருக்கிற வரையில் எங்கள் வீட்டில் முருங்கைக்காய் குழம்பு தான். சாம்பார் இல்லைன்னா புளிக்குழம்பு, எதையாவது நான் முருங்கைக்காயை போட்டு வச்சுருவேன். மாங்காய் வெட்டி போட்டிருக்கேன், தக்காளி போட்டு மிளகாய் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், கடைசியில் பல்லாரி உள்ளியை வெட்டி போட்டு கொத்தமல்லியில் போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான். இன்றைக்கி வேறு தொடுகறி ஒன்றும் வைக்கல. அது இப்போல்லாம் கீரை வச்சுருக்கேன். கீரை நல்லா சத்து உள்ளது தானே. அரைக்கீரை வாங்கி நல்லா பொடுசாக நறுக்கி வெங்காயம் கடுகு நம்பருக்கெல்லாம் போட்டு தாளித்து கீரையை நல்லா வதக்கி தேங்காய் பூ போட்டு இறக்குறது தான் இன்றைக்கி வேலை. இப்போ நீங்கள் குழம்பு பார்த்துட்டு இருக்கும்போதே நான் அதை சொல்கிறேன் பாருங்கள். இந்த குழம்பு உங்களுக்கு தான் தெரியுமே நான் எப்படி வைப்பேன்னு. பாருங்கள், தாளித்து கொட்டியது. வெந்தயம் கண்டிப்பாக நீங்கள் என்ன குழம்புனாலும் வெந்தயம் மாட்டிங்கன்னா உங்கள் உடம்புல வெந்தயம் நல்லா சேரும். இது கீரைக்கு பாருங்கள், கடுகு நம்பர் போட்டு இதுக்கு வெந்தயம் போடக்கூடாது. நல்லா வெங்காயம் மட்டும் வதக்கிட்டு நல்லா அரைக்கிட்டு நல்லா நறுக்கிட்டு அப்புறம் நல்லா 2-3 தடவை அலசிக்கோங்க. வேணால் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுக்கோங்க அரைக்கும்போது. ஏன்னா இந்த நச்சுத்தன்மை சில கீரைகளில் மருந்துகள் அடித்தானா இருக்கும். அது இல்லாமல் அது போகிறதுக்காண்டி நீங்கள் எப்படி மஞ்சள் தூள் அது போட்டு நல்லா கீரையை அலசிக்கோங்க. அலசிட்டு அதை நல்லா அதில் வச்சுட்டு உப்பும் போட்டு மூடி வைக்காதீங்க. கீரையெல்லாம் மூடி வைக்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாங்க தெரியாது. ஆனால் அந்த பச்சைன்னு அந்த பச்சை மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மூடி வச்சு தான் அந்த திறந்து வச்சு தான் நீங்கள் சமைக்கணும். அப்படின்னா நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க. இங்கே கீரை அதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது உங்களுக்கு? பக்கத்தில் இருந்து 2 கலரு, அப்படி 2 கலரு, இப்படி 2 கலரு கலரு விட்டால் வெந்துட்டு போகுது. இப்போ தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிளகாய் பொடியும் போட்டிருக்கேன். பச்சை மிளகாலாம் போடலை. இப்போ தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் போடுவேன். சில சமயம்னா தேங்காய்னா அதுக்கு போடவே மாட்டேன், இல்லைன்னா போடவே மாட்டேன். அப்பவும் நல்லா சுவையாக தான் இருக்கும். தேங்காய் போடுறதுனா சிலவங்க பொரியலுக்கு தேங்காய் போட்டே தீரணும்பாங்க. அப்படி உள்ளவங்களுக்கு பொரியல் போடணும். பொதுவாகவே இந்த இப்படி மேலே வெள்ளையாக தூவின மாதிரி இருந்துச்சுன்னா பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா, சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிங்களே. நீங்கள் வீடியோ விரும்பி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்ல, அவங்களுக்கு கடமை இல்லை என்ன, ஒரு நியாயம் கூட. நான் இப்படி பண்ணி ஒவ்வொரு இதாக போடுறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ன. ஒரு 10 பேராச்சும் பண்ணுங்கள் ஒரு நாளைக்கு, சரியா?